அன்பிற்கு இனியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆற்றலும் மகா ஆச்சரிய அன்னையின் அரவணைப்பும் பரிந்துரையும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்க நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு நற்செய்தி பகிர்வுக்குள் உங்களை பாசத்தோடு அழைக்கின்றேன். பீத்தோவான் ஆகச் சிறந்த இசைக்கலைஞர். இந்த உலகிற்கு 9 சிம்போனி இசைகளை தந்தவர். அவர் இசையை கற்கிற பொழுது அவருடைய ஆசிரியர் பீத்தோவனை பற்றி சொல்வது, பீத்தோவானா ஹோப்லெஸ் அஸ் எ கம்போசர், அதாவது ஒரு இசை அமைப்பாளராக மாறுவதற்கு பீத்தோவனுக்கு வாய்ப்பே கிடையாது என்று சொல்லி அவரை பற்றி சொன்னார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகச் சிறந்த அறிவியல் மேதை. 4 வயது வரை அவரால் பேச இயலாது. 9 வயது வரை அவருக்கு எழுத படிக்க தெரியாது. அவரை பற்றி அவருடைய ஆசிரியர் கூறுகிற பொழுது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சரியான மக்கு, முட்டாள்தனமான கனவுகளில் மிதப்பவர் என்றார். தாமஸ் ஆல்வா எடிசன் ஆகச் சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்பாளர். அவரை பற்றி அவருடைய ஆசிரியர் சொன்ன பொழுது, எதையும் கற்றுக்கொள்ள முடியாத அடிமுட்டால், தயவு செய்து தாமஸ் ஆல்வா எடிசனை ஸ்கூல்ல இருந்து உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க என்று சொல்லி அவருடைய பெற்றோரிடம் கூறினார். இப்படி இன்று நாம் வியந்து பார்க்கிற மாமேதைகள் ஒரு காலத்தில் அவருடைய குடும்பத்தினரால், அவருடைய அக்கம் பக்கத்தினரால், அவருடைய ஆசிரியர்களால் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், லாயக்கற்றவர்கள் என்று சொல்லி பெயர் வாங்கினார்கள், புறந்தள்ளப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் புறக்கணிப்புகளை தங்கள் உள்ளுக்குள் வாங்கிக் கொள்ளாமல் புறக்கணிப்புகளை புறம் தள்ளிவிட்டு இன்று நாமெல்லாம் வியந்து பார்க்கிற மாமேதைகளாக உயர்ந்து நிற்கிறார்கள். இன்றைய ஞாயிறு வழிபாட்டின் 3 வாசகங்கள் நமக்கு 3 மனிதர்களை முன்னிறுத்துகிறது. இந்த 3 மனிதர்களும் எப்படி தங்களுடைய புறக்கணிப்புகளை கையாண்டார்கள் என்பதை பற்றி தான் இன்றைய ஞாயிறு வழிபாடுகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. முதல் வாசகம் எசேக்கியேல் ஆகமம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. எசேக்கியேல் இறைவாக்கினரை இறைவன் தனது இஸ்ராயேல் மக்களிடம் அனுப்புகிறார். அப்படி அனுப்புகிற பொழுது அவர் சொல்லுகிறார், அவர்கள் வன்கண்ணும் கடின உள்ளத்தினும் கொண்டவர்கள். அவர்கள் நீ சொல்ல போகின்ற செய்திகளுக்கு எதிராக கிளர்ந்தெழுவார்கள். அவர்கள் செவி சாய்க்கிறார்களோ செவி சாய்க்கவில்லையோ அவர்களுக்கு என்னுடைய செய்தியை அறிவிக்க வேண்டியது உன்னுடைய கடமை என்று சொல்லி எசேக்கியேல் இறைவாக்கினரை அனுப்புகிறார். இரண்டாவதாக நற்செய்தி. இன்றைய நற்செய்தி மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள் இயேசுவை பற்றி பேசுகிறது. இயேசு தனது சொந்த ஊரான நாசரேத்திற்கு சென்று அங்கே இருக்கிற தொழுகை கூடத்தில் கற்பிக்கின்றார். அந்த கற்பித்தலை கேட்டவுடனே மக்கள் பெரும் மகிழ்வு அடைகின்றார்கள், வியப்பு எய்துகிறார்கள். ஆனால் அவர்கள் பட்ட வியப்பு கொஞ்ச நேரத்தில் கூட நீடிக்கவில்லை. ஏன்னா இயேசு யார், அவருடைய குடும்பம் என்ன, அவருடைய குல தொழில் என்ன என்பதை கண்ணுற்று அவர்கள் வியப்பு குறைந்து அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். எதற்கு இந்த தயக்கம், எதற்கு இந்த பாராமுகம்? 2 காரணங்களுக்காக. ஒன்று, இயேசுவிட குலத்தொழில். இயேசுடைய தொழில் என்ன? அவர் ஒரு தச்சர். இயேசுவின் சமகாலத்தில் தச்சு தொழில் என்பது ஒரு பெருமைக்குரிய தொழில் கிடையாது. ஏன்னா நாசரேத்து போன்ற குக்கிராமத்தை சார்ந்த தச்சர்கள் தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக பெருநகர்களுக்கு குடிபெயர்ந்து செல்ல வேண்டியிருந்தது. அப்படி போகின்ற பொழுது தன்னுடைய குடும்பத்தை கூட்டி செல்ல இயலவில்லை. ஒரு குடும்பத்தின் பெருமை என்பது அந்த குடும்பத்துடைய பெண்களின் நடவடிக்கையில், நடத்தியில் இருக்கிறது. எனவே கூட இருந்து பெண்களை பாதுகாக்க திராணியற்றவர்கள் தச்சர்கள் என்று சொல்லி அவருடைய தொழிலை ஒரு இழிவான தொழிலாக அந்த மக்கள் கருதினார்கள். இப்படி ஒரு இழிவான தொழிலை செய்கின்ற தச்சரா நமக்கு அறிவுரை சொல்வது என்று சொல்லி அவருடைய அறிவுரையை ஏற்பதற்கு அந்த மக்கள் தயக்கம் காட்டினார்கள். இரண்டாவதாக, இயேசுவை பற்றி சொல்லுகின்ற பொழுது இவர் மரியாளின் மகன் அல்லவா என்று சொல்லி அடையாளப்படுத்தினார்கள். யூத சமூகத்தில் ஒருவரை அடையாளப்படுத்துவது என்பது அவருடைய தந்தையின் பெயரை சொல்லி அடையாளப்படுத்துவார்கள். விவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம், யோனாவின் மகனான சீமோனே என்று சொல்லி. அதே போல செபதேவின் மகன்களான யாக்கோபு, யோவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்படி தந்தைகளின் பெயர்களை குறிப்பதுதான் வழக்கம். ஆனால் இயேசுவை இன்றைய நற்செய்தியில் அடையாளப்படுத்துகிற பொழுது மரியாளின் மகன் என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறார்கள். தந்தையின் பெயரை சொல்லாமல் தாயின் பெயரை சொல்லி அடையாளப்படுத்துகிற பொழுதே அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு பிரச்சனை. இப்படி குழப்பம் மிகுந்த, பிரச்சனை மிகுந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவராய் நமக்கு அறிவுரை சொல்வது என்று சொல்லி இயேசுடைய போதனையை ஏற்றுக்கொள்வதிலே அந்த மக்களுக்கு தயக்கம், அதனால் புறக்கணிக்கிறார்கள். மூன்றாவதாக இன்றைய 2ஆம் வாசகம் புனித பவுலடியாரை பற்றி. இந்த 2ஆம் வாசகம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-10 வசனங்களில் எடுத்தாளப்படுகின்றது. 2ஆம் வாசகம் கொரிந்து நகர் திருச்சபை பற்றி பேசுகிறது.
கொரிந்தி நகர் திருச்சபையில சில சூப்பர் அப்பாசல்ஸ், அதாவது மாபெரும் திருத்துதர்கள் என்று சொல்லி திருத்துதர்கள் இருந்தாங்க. அவங்க மறையுரை ஆற்றுவதில் வல்லவர்கள். வெளிப்பாடு அவங்களுக்கு நிறைய கிடைச்சிச்சு. நிறைய புதுமையான செயல்களை அவர்கள் செய்ய வல்லமை படைத்தவர்களாக இருந்தார்கள். எனவே அந்த சூப்பர் அப்பாசல்ஸை பார்த்துட்டு கொரிந்தி நகர் திருச்சபை சார்ந்த சில பேரால் பவுலடியாரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா பவுலடியார் அவ்வளவு பெரிய சூப்பர் அப்பாசல் கிடையாது என்று சொல்லி அவரை நோக்கி விமர்சனம் வைத்த பொழுது பவுலடியார் தன் திராணியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம், அதற்காக அந்த மாபெரும் திருத்துதலோடு ஒரு கோதாவில் இறங்கல, ஒரு போராட்டத்தில் இறங்கல. மாறாக மாபெரும் திருத்துதர்கள் தன்னுடைய மறையுரை ஆற்றுகின்ற வல்லமையில், தன்னுடைய வெளிப்பாடுகளில், தன்னுடைய திறமைகளில் பெருமை பாராட்டுகின்ற பொழுது, நான் இயேசுவில், இயேசுவின் சிலுவையில், இயேசுவினுடைய பாடுகளில் எனது பலவீனத்தை நான் பெருமை பாராட்டுவேன் என்று சொல்லி தனது உடலில் தைத்த முள்ளை பற்றி எடுத்து எம்ப ஆரம்பிக்கிறார். இந்த உடலில் தைத்த முள் என்பது என்ன, அதை எப்படி புனித பவுலடியார் கையாண்டார் என்பதை பற்றி தான் இன்றைய காணொளி நமக்கு விரிவாக எடுத்துரைக்க முயல்கின்றது. முதல்ல பவுலடியாருடைய உடலில் தைத்த முள் என்ன? இதுக்கு பல்வேறு விளக்கங்கள் இருக்கிறது. 3 விளக்கங்களை நான் முன்னிறுத்த ஆசைப்படுகிறேன். ஒன்று, உடல் சார்ந்த போராட்டங்கள், உடல் சார்ந்த துன்பங்கள். தெர்த்துலியான் மிக தெளிவாக சொல்லுகிறார், பவுலடியாருக்கு காது வலி இருந்தது, இல்லைன்னா தலைவலி இருந்தது, இது ஒரு முள்ளாக இருந்திருக்கலாம் என்று சொல்லி. அதே போல ஜோசப் கிளவுஸ்னர் என்று அழைக்கப்படுகின்ற வரலாற்று அறிஞர் சொல்லுகிறார், அந்த முள் புனித பவுலடியாருக்கு இருந்த வலிப்பு நோய், அது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது என்று சொல்லி சொல்லுகிறார். அதே போல ராம்சே என்று அழைக்கப்படுகின்ற வரலாற்று அறிஞர் மிக தெளிவாக சொல்லுகிறார், இந்த முள் என்பது புனித பவுலுக்கு இருந்த மலேரியா காய்ச்சல் நோய், அந்த காய்ச்சல் நோயில அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் என்று சொல்லி. இன்னும் சில இறையியல் அறிஞர் சொல்கிறார்கள், அவருக்கு இருந்த கண் பார்வை கோளாறு அவருக்கு முள் போல அவர் கஷ்டத்தை கொடுத்தது என்று சொல்லி. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், புனித பவுல் எழுதுகிறார், நான் உங்களுக்கு என் கைப்பட கடிதம் எழுதுகிறேன், பெரிய பெரிய எழுத்துக்களால் எழுதுகிறேன் என்று சொல்லி. அவருக்கு கண் பார்வை கோளாறு இருந்தது. இன்னும் சிலர் அவருக்கு பேச்சு குறைபாடு இருந்தது என்று சொல்லி சொல்கிறார்கள். இன்னும் சிலர் புனித பவுலடியார் சொன்னது போல 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23-27 வசனங்கள் அவரே குறிப்பிட்டது போல நற்செய்திக்காக அவர் பட்ட பாடுகள், அவர் அனுபவித்த சிறைவாசம், இந்த நற்செய்திக்காக அவர் மேற்கொண்ட பயணங்கள், அதில் சந்தித்த சவால்கள், பசி, பட்டினி, மற்ற பிரச்சனைகள், இது அவருக்கு சவாலாக அவர் உடலில் தைத்த முள்ளாக இருந்திருக்கலாம் என்று சொல்லி பல இறையியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவது, உளவியல் சார்ந்த துன்பங்கள், போராட்டங்கள். புனித பவுலடியாருக்கு உளவியல் சார்ந்த துன்பங்களாக மன அழுத்தம் இருந்தது. ஏன் இந்த மன அழுத்தம்னா குற்ற உணர்வு. எதனால இந்த குற்ற உணர்வு? நான் கிறிஸ்தவர்களை வதைத்தேன், கிறிஸ்தவர்களை கொள்வதற்கு நான் துணையாய் நின்றேன் என்று சொல்லி அந்த குற்ற உணர்வு அவரை அழுத்தியது. இன்னொரு காரணம் குற்ற உணர்வுக்கு, ஏன்னா என்னுடைய சொந்த மக்களை, யூத மக்களை நற்செய்திக்காக வெல்ல முடியவில்லை, அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க முடியல, நான் சொல்றது அவங்க கேட்கறதில்லை என்று சொல்லி அந்த மன அழுத்தம் அவருக்குள்ள ஒரு பெரிய பாரமாக அவர் உடலை தைத்த முள்ளாக இருந்தது என்று சொல்லி இறையியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள். மூன்றாவது வகையான போராட்டம் ஆன்மீக ரீதியான போராட்டங்கள், ஆன்மீக ரீதியான துன்பங்கள். புனித அகஸ்டினார், லூத்தர், கால்வின் போன்றவர் சொல்கிறார்கள், புனித பவுலடியாரின் முல்லை அவர் சந்தித்த ஆன்மீக போராட்டங்கள், அதாவது அவருக்கு வந்த சோதனைகளாக பார்த்தார்கள். ரோமேற்கெழுதிய திருமுகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பவுலடியார் தெளிவாக சொல்வார், நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையை செய்கிறேன் என்று சொல்லி தனக்கு நேர்ந்த சாத்தானின் சோதனைகளை அவர் குறிப்பிடுகிறார். இன்று ஒரு கணம் அமர்ந்து அமைதியாக யோசித்து பார்ப்போம். எனது வாழ்க்கையில் எனது உடலை இன்று தைத்து கொண்டிருக்கிற முட்கள் என்ன? உடல் சார்ந்த நோயா, உறவு சீரழிவா, தனிமையா, நான் புறக்கணிக்கப்படுகின்றேனா, பாராமுகமாக நான் கேலி கூத்துக்கும் ஏளனத்துக்கும் உள்ளாகி கொண்டிருக்கிறேனா, அல்லது பொருளாதார ரீதியான பிரச்சனைகளா, கடன் தொல்லைகளா, வேலை வாய்ப்பின்மையா, அல்லது பாவ சூழலா, குற்ற உணர்வா, எது எனது உடலில் தைத்து கொன்ற முள்ளாக இன்று இருக்கிறது? இதை எப்படி கையாளுவது? இதை எப்படி கையாள வேண்டும் என்பதை புனித பவுலடியார் மிக தெளிவாக தனது பயிற்சி ஆசிரியரிலிருந்து விளக்குகிறார். அவர் எப்படி கையாண்டார்? முதல்ல அவர் ஜெபித்தார்.
பவுலடியார் இறைவனுடைய பிரசனத்திலே அமர்ந்து ஒரு முறையில் 3 முறை இறைவா இந்த முல்லை என்னிடமிருந்து எடுத்து விடும் என்று சொல்லி இறைவனிடம் தன் பிரச்சனையை கொண்டு போனார். வேற எங்க போய் முறையிடல, புரணி பேசல, மாறாக ஜெபத்திலே இறைவனிடம் கொண்டு சென்றார். அப்ப இறைவன் அவருக்கு தருகின்ற பதில் என்ன? எப்பவுமே இறைவன் நம்முடைய ஜெபங்களுக்கு 3 விதமான பதில்கள் தருவார். ஒன்று எஸ்ன்னு சொல்வாரு, இல்லைன்னா நோன்னு சொல்வாரு, இல்லைன்னா வெயிட்னு சொல்வார், கொஞ்சம் காத்துன்னு சொல்வார். ஆனால் பவுலியாருக்கு இந்த 3 பதிலுமே சொல்ல, எஸ்ன்னு சொல்ல, நோன்னு சொல்ல, வெயிட்னு சொல்ல, மாறாக அவர் சொல்வது இனஃப், போதும், என் அருள் உனக்கு போதும் என்று சொல்லி புனித பவுலியரிடம் சொல்லுகிறார். அப்ப பவுல் அடியார் அதை நினைச்சு மனசு உடைஞ்சு போகல, மாறாக ஆண்டவரை பற்றி கொள்கிறார். இரண்டாவதாக புரிந்து கொள்கிறார். என்ன புரிதல்? 4 புரிதல்களை புனித பவுலடியார் இந்த 2ஆம் வசனத்துல மிக தெளிவாக நமக்கு எடுத்திருக்கிறார். முதல் புரிதல், என் உடலை தைத்துக் கொண்டிருக்கிறதே, இந்த முள்ளுடைய அர்த்தம் என்ன? இயேசு சபை குருக்கள் வழங்குகின்ற 30 நாட்கள் இக்னேசியஸ் தியானம் செய்கிற பொழுது ஒரு பகுதி வரும். அந்த பகுதியில கோர் சின்ஃபுல்னஸ், கோர் கிரேஸ், இந்த 2ஐயும் பத்தி நம்ம தியானிப்போம். கோர் சின்ஃபுல்னஸ்னா என்ன? நம்ம ஒவ்வொருவருக்குமே ஒரு தனிப்பட்ட பாவ முறை, அதாவது ஒரு சின் பேட்டர்ன் இருக்கு. அந்த சின் பேட்டர்ன்ல இருந்து நம்ம வெளிவர வேண்டும் என்று சொன்னால் கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே ஒரு கோர் கிரேஸ, தனிப்பட்ட கொடைகளை, வரங்களை தருகிறார். இன்றைய வாசகத்துல புனித பவுலடியார் தன்னுடைய கோர் சின்ஃபுல்னஸ் பத்தி உணர்ந்து கொள்கிறார். அவருடைய கோர் சின்ஃபுல்னஸ் என்ன? அவருடைய தனிப்பட்ட பாவ நாட்டம், பாவ முறை என்ன? பெருமை. ஏன்னா அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, நான் ஒரு ஆச்சாரமான யூத குடும்பத்தை சார்ந்தவன், நான் தர்சு நகரில் பிறந்தவன், நான் கமாலியல் என்ற மாபெரும் ஆசாரியனுடைய காலடியில் அமர்ந்து திருச்செந்தர்களை கற்றுக்கொண்டவன் என்று சொல்லி அவருக்கு ஒரு பெருமை. அந்த பெருமை தொடர்கிறது. அப்ப அந்த பெருமையிலிருந்து விலக வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு ஒரு கோர் கிரேஸ் தேவைப்பட்டது, ஒரு தனிப்பட்ட கொடை, இறை வரம் தேவைப்பட்டது. அந்த இறை வரம் தான் தாழ்ச்சி. அந்த தாழ்ச்சியை பெற்றுக் கொள்வதற்கும், இந்த தாழ்ச்சியை தனக்குள் நிலைப்படுத்துவதற்கும் தான் இறைவன் தந்த முள்ளாக, இறைவன் தந்த போராட்டமாக தன்னுடைய போராட்டத்தை, தனது முள்ளை அவர் புரிந்து கொள்கிறார். இரண்டாவது புரிதல் பலவீனத்தை பற்றியது. எப்பவுமே நம்முடைய பலவீனங்களை நாம் பிறருக்கு வெளிச்சம் போட்டு காட்ட மாட்டோம். முடிந்த அளவு நாம் மறைத்துக் கொள்வோம். ஏன்னா நம்முடைய பலவீனங்கள் பிறருக்கு தெரிந்து அந்த பலவீனத்தை அவர்கள் அட்வான்டேஜா எடுத்துக்கொண்டு நம்மை அவர்கள் காயப்படுத்துவார்கள், கஷ்டப்படுத்துவார்கள், நம்மை அன்பு செய்ய மறுப்பார்கள், நம்மை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். எனவே எனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விடயமாக நம்முடைய பலவீனத்தை நாம் வைத்துக் கொள்வோம். ஆனால் பவுலடியார் அப்படி செய்யல. ஏன்னா தன்னுடைய பலவீனத்துல அவனுடைய பலம் வெளிப்படுகிறது என்று சொல்லி அவர் புரிந்து கொண்டார், நம்பினார். நம்முடைய பலவீனத்துக்குள்ள இருப்பது நமக்கு ஒரு சின்ன பலமா இருக்கலாம். ஆனால் அதே பலவீனத்தை ஆண்டவனால் திறந்து வைத்து அவருக்கு அர்ப்பணித்தார். ஆண்டுடைய வல்லமை, பலம் அதில் வெளிப்படுகிறது. இது அவர் புரிஞ்சுக்கிட்டார். மூன்றாவது புரிதல், துயரை நீக்க ஆண்டவரிடம் மன்றாடுதல். துயரை நீக்க 2 வழி இருக்கு. ஒன்று தோள் சுமக்கின்ற பாரத்தை அகற்றுதல், இரண்டாவது பாரத்தை சுமக்கின்ற தோளை இன்னும் வலுப்படுத்துதல். புனித பவுல் அடியாரை பொறுத்தவரையில் இயேசு பவுலடியார் சுமந்த பாரத்தை அகற்றவில்லை, மாறாக பவுலடியாருடைய தோள்களை அவர் பலப்படுத்தினார். நான்காவது புரிதல், முட்கள் புனித பவுல் அடியாரின் தொடர் சேவையை தடுக்கவில்லை. புனித பவுலடியார் நினைச்சிருந்தார்னா எனக்கு உடல்வாதி இருக்கு, உளவியல்வாதி இருக்கிறது, எதையும் செய்யாம அதை சாக்கு போக்கா சொல்லி உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. மாறாக ரோம் நகர்ல மாமற்றின் என்று அழைக்கப்படுகிற சிறையில் இருந்த போது கூட அங்கு குளிரிலும் பனியிலும் இருட்டிலும், இன்னும் சொல்ல போனா எழில் தொல்லைகளில் இருந்த போது கூட அவர் அதையெல்லாம் ஒரு உபாதையாக்குறதாமல் அங்க உட்கார்ந்து 4 முக்கியமான கடிதங்களை எழுதுகிறார். எனவே அவருடைய உபாதைகளோ, அவருடைய முட்களோ அவருடைய தொடர் சேவையை தடுக்கவில்லை. இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து யோசித்து பார்ப்போம். எனது முட்களை பற்றி எனது புரிதல் என்ன? பவுல் அடியாரின் கோர் சின்ஃபுல்னஸ், கோர் கிரேஸ் மற்றும் அந்த முட்களுக்கும் இடையே ஆழமான தொடர்பு இருந்தது. அதே போல என்னுடைய தனிப்பட்ட பாவ முறைக்கும், தனிப்பட்ட என்னுடைய வரத்திற்கும், என்னுடைய முட்களுக்கும் ஒரு ஆழமான சம்பந்தம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கின்ற புரிதல் எனக்கு இருக்கிறதா? இரண்டாவது, புனித பவுலடியார் தன்னுடைய பலவீனத்தில் ஆண்டுடைய வல்லமை வெளிப்படும் என்று சொல்லி புரிந்து கொண்டார். அதே போல எனது பலவீனத்தில் ஆண்டுடைய வல்லமை வெளிப்படுகிறதா? மூன்றாவதாக,
எனது தோள்கள் சுமக்கின்ற பாரங்கள் அகற்றப்பட தேவையில்லை, மாறாக பாரங்கள் சுமக்கின்ற தோள்கள் வலுப்பட வேண்டும் என்று சொல்லி புரிந்து கொண்டார். இன்னைக்கு நான் என்ன விரும்புகிறேன், என்னுடைய பாரங்கள் அகலன்னு விரும்புகிறேன்னா, அல்லது பாரங்களை சுமக்கின்ற தோள்கள் வலுப்பெற வேண்டும் என்று சொல்லி என் வாழ்க்கை வலுப்பெற வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன்னா, அந்த புரிதல் எனக்குள் இருக்கிறதா? நான்காவது, பவுல் அடியாருடைய எந்த முட்களும் அவருடைய சேவைக்கு தடங்களாக இல்லை. அதை சாக்கு போக்கா சொல்ல. அதே போல எனக்கு இன்னைக்கு என்னுடைய உடல் பாதைகளோ நான் செய்கின்ற பணிகளுக்கு தடங்களாக இருக்கிறதா? அதை பற்றி புரிதல் என்ன? புனித பவுலடியார் தனது முட்களை மேற்கொள்ள 3 விஷயம் செஞ்சார். அவர் ஜெபித்தார், சரியாக புரிந்து கொண்டார், அந்த முட்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அதே போல இன்னைக்கு நான் என்னுடைய முட்களோடு இறைவிடம் செல்கின்றேன்னா, அதை பற்றி சரியான புரிதல் எனக்கு இருக்கிறதா? மூன்றாவது, அதை ஏற்றுக்கொள்கின்ற மன பக்குவம் எனக்குள் இருக்கிறதா? கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி இந்த பகிர்வை நான் முடிக்க ஆசிக்கிறேன். நம்ம காலையில் எழுந்திரிச்சு பல் விளக்குற பொழுது இந்த டூத் பேஸ்ட் டியூப்பை அமுக்குவோம். அப்படி அமுக்குற பொழுது உள்ள இருக்கிற பர்பஸை வெளியே வரும். அழுத்தம் தருகிற பொழுது அதுக்குள் என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியே வரும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி அழுத்தங்கள் வருகிற பொழுது நமக்கு என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியே வரும். நமக்குள்ள இறை நம்பிக்கை, ஜெப உணர்வு, நம்முடைய வாழ்க்கை பற்றி சரியான புரிதல்கள், நேர்மறை எண்ணங்கள், தைரியம் இருந்துச்சுன்னா நம்மை வாழ்க்கை அமுத்துகிற பொழுது அந்த நல்ல விஷயங்கள் வெளியே வரும். அல்லது நம்முடைய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் ஒரு பயம், ஒரு மிரட்சி, படபடப்பு, அவநம்பிக்கை, சந்தேகம், கோபம், பாவ உணர்வுகள், பாவ நாட்டங்கள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா வாழ்க்கை நம்மை அழுத்துகிற பொழுது அதுதான் வெளியே வரும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, நான் புனித பவுலடியார் போல ஒரு சரியான புரிதலோடு உம்மை பற்றி கொள்கின்ற இறை நம்பிக்கையோடு இருக்கிற அந்த பாக்கியத்தை தாரும். எந்த சூழல் வந்தாலும் இந்த இறை உணர்வும், ஜெப உணர்வும், இறை நம்பிக்கையும், நேர்மறையான எண்ணங்கள் என்னிலிருந்து வெளிப்பட நீ உதவி செய்யும், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். தேவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன்.